அனைவருக்கும் வணக்கம். உலகில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். வாராகி அம்மனை பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா பேசியிருக்கோம், நிறையா சொல்லியிருக்கோம். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அம்மனை பற்றி நம்ம பேசுகிறதுல உண்மையிலேவோ நம்மளுக்கு பாக்கியமாக தான் நினைக்கணும். அதை என்னோட பாக்கியம் அது. நான் பேசுகிறது செய்கிறது. வாராகி அம்மனை வழிபடுறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு நற்கதி தான் கிடைக்கும். ஆனால் மனசில் எந்த ஒரு போட்டி போறாமையோ வஞ்சகமும் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக வாராகி தாயை வேண்டுறவங்க பொதுவாகவே அம்மன் சாமியை வழிபடுறவங்க வெள்ளி செவ்வாழை தான் வழிபடுவாங்க. ஆனால் வாராகி அம்மனை பொறுத்த மட்டும் பஞ்சமி, அமாவாசை போன்ற திதிகளில் தான் இந்த மாதிரி வழிபடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க அதாவது செய்வினைகள், நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி ஏதாவது இருந்தால் அதை முடக்கி நம்மளை காக்கும் தெய்வமாக நம்மளுக்கு கூடயே நிற்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது தேய்பிறை பஞ்சமி நாள்களில் கும்பிடும்போது நோய்கள் நோய் நொடிகள் அண்டாது, நோய்களை நம்மளுக்கு நம்மகிட்ட விரட்டி அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடன் தொல்லைகள் தீங்கும், நம்மளுக்கு எதிராக நடக்கிற எதிர்வினைகளையும் அதாவது தீய சக்திகளையும் கண்டிப்பாக விரட்டி அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே நடந்திருக்கும். வாராகி அம்மனை கும்பிட்றவங்க எல்லாருக்குமே நல்லதே தான் நடக்கும். நல்லதை மட்டும் நினைக்கிறவங்களுக்கு எதிர்பாராத விபத்துகள்லேருந்து நம்மளுக்கு தாக்க வர்ற எதுலேருந்து எல்லாத்துலேயுமே நம்மளை காப்பாற்றுவாங்க. மேற்கொண்டு எந்த தொழில்னாலும் அதில் நஷ்டம் ஏற்படாமல் நம்மளை பாதுகாப்பாங்க. இரவு நேரங்களில் வழிபடுறது இன்னும் சிறப்பு மிகுந்த ஒரு விஷயம். இதில் எதிர்ப்புகள் எதிரிகள்லேருந்து நம்மளை காக்க வாராகி அம்மனை வழிபட்டோம்னா கண்டிப்பாக தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் இருக்கலாம் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இரவு 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வாராகி அம்மனை வழிபடுறதுக்கான ஒரு நல்ல நேரமாக உகந்தது. அது எந்த நாள்லன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமி, அஷ்டமி, நவமி போன்ற நாட்களில் இரவு நேரத்தில் வழிபடுறது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இரவு நேரத்தில் ஒரே ஒரு விளக்கை ஏற்றி அந்த விளக்கில் வாராகி அம்மன் இருப்பதாக நம்ம நினச்சிக்கிட்டு வழிபட்டு வரணும். வழிபட்டு அது இரவு நேரங்கள் வழிபட்டு வந்தோம்னா மிகவும் ஒரு அற்புத சக்தி நம்மளுக்கு வீட்டில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மண் அகல் விளக்கே போகுது இதுக்கு. அதில் வாராகி அம்மன் நம்ம ஒளியாகவும் தெரிவாங்க. இதில் நம்ம நீல நிறம், மஞ்சள் நிறம் அம்மனுக்கு பிடிச்ச ஒரு ஆடையை உடுத்தி வணங்கினோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். வட திசையை நோக்கி வணங்கணும் வாராகி அம்மனை. உண்மையிலேவும் கேட்குறப்ப நம்ம மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியாகவும், கும்பிடுறப்ப ஒரு சாந்தமும் கிடைக்கும் நம்மளுக்கு. ஆனால் நம்ம கும்பிடும் போது மனசில் எந்த ஒரு எண்ணமும் இருக்கக்கூடாது. வாராகி அம்மனை மட்டும் நினச்சி கும்பிடுங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதே நடக்கும். எது நினச்ச காரியம் நடக்கும்னு சொல்லுவாங்க. மேற்கொண்டு வாராகி அம்மனை பற்றி இன்னி நான் நிறைய அவங்கக்கிட்ட சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் கேள்விப்பட்டதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.